ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கீங்க. நானுமே வெயிட் லாஸ் ஜர்னியில் தான் இருக்கேன். ஸோ ஒரு நாள் வந்து நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன். மார்னிங் வந்து நான் காஃபி எடுத்துக்கிட்டேன். என்னால் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது. நிறைய பேர் வெயிட் லாஸில் இருக்கும்போது காஃபி அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ வெயிட் லாஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த யூஷுவல் ரொட்டீனுக்கு வந்துருவோம்ல, காஃபிலாம் குடிக்க தானே செய்வோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது தாங்க. அப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ண அவசியம் இல்லை, காஃபிலாம் ஸ்டாப் பண்ணிட்டுன்னு நான் நினைக்கிறேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 11:30 மணி போல் வந்து கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, நான் தயிர் சாதம் தான் பண்ணியிருந்தேன். தயிர் சாதமும் கூடவே வந்து காலிஃப்ளவர், அவரைக்காய் போட்டு ஒரு பெரட்டல் பண்ணியிருந்தேன். அது 2க்குமே சூப்பராக இருக்கும். அதான் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குட்டீஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுங்க கூட ஓடி ஆடி விளையாடும் போதே நமக்கு நல்லாவே வெயிட் கம்மியாகும். இவங்க கூட ஒரு விதத்தில் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. நைட்டு வந்து டின்னர் வந்து 2 இட்லி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வந்து மட்டன் குருமா தாங்க சாப்பிட்டேன். அந்த மட்டன் குருமா செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குக்கரில் மட்டன் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே வந்து மிளகு வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இதெல்லாம் சேர்த்து சும்மா ஒரு 1/2 கிளாஸ் இல்லை வந்து 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. ஒரு 10 விசில் வரணும். அப்போ தான் வந்து மட்டன் நல்லா வெந்திருக்கும். அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து உப்பு போட்டு கொஞ்சம் பெப்பர் சேர்த்து இன்னும் குடிச்சிக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்க இருந்தாங்கன்னா வீட்டில் வந்து இட்லிக்கோ, தோசைக்கோ இல்லை சாதத்துக்கோ ஊற்றி ஊட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அதில் நிறைய சத்து இருக்குங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ என் ஹஸ்பண்டை வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்க சொன்னால், தன்னை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேனாக உணர்ந்த தருணம்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஜூம் அவுட்டில் எடுத்திருக்காரு பாருங்க. ஒன்றுமே தெரியல. சரி பரவாயில்ல, அப்பப்போ இதெல்லாம் நடக்க தானே செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது வந்து ஹோல் கரம் மசாலா ஒன்றும் இல்லைங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்டார் அன்னாச்சி, 2 பிரியாணி இலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கனால அதை நான் தனியாக தான் சேர்த்தேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா, தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிடுங்க. இது எல்லாமே நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். ஸோ நல்லா வந்து சுருண்டு வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து அரைக்க வேண்டியது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி குழம்பு மசாலா தூள் தான் நான் சேர்க்குறேன். மட்டன் மசாலா தூள் தான் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வீட்டில் அரைச்ச வெறும் குழம்பு மசாலா தூள் மட்டும் தான் சேர்க்குறேன். அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்ப வந்து சட்டி வச்சு எண்ணெய் விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா, 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நமக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு. அதையும் வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மட்டன் வந்து இருக்குல்ல, அதோட சூப்பு தாங்க எடுத்துகிட்ருக்கேன். இந்த சூப்பை தான் நான் வந்து பாப்பாவுக்கு ஊற்றி ஊட்ட போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சூப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதையும் சேர்த்து நல்லா பிரட்டினதுக்கப்புறம், ஆக்சுவலாக வந்து மட்டன் வேக வைக்கும் போதே நான் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துருக்கணும். நான் இந்த இடத்துல சேர்த்துக்கிறேங்க. சமையலை பொறுத்தவரையும் அப்படி இப்படி தான் ஆகும். மஞ்சள்தூள் சேர்க்குறது வந்து அங்கேயே சேர்த்துக்கலாம், அந்த இடத்துலையும் இங்கே கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, தேங்காய் சேர்த்துறதுனால பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்ம மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.